நண்பர்களே, உங்கள் சென்னை ஃபிஷிங் பிரதர் ட்ரிபிள்எஸ். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. அங்கே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போன ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா ரோகு தான் மாட்டோம். இதுவரையும் நாங்கள் கட்டலாகவே பிடிச்சிருந்த இந்த ஏரியாவில். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மீன் எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு எங்களுக்கு நாங்களே கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து மீன் அடிச்சுது. அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இந்த மீன் நம்ம பிடிக்கிறதோட கரையத்துறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. நீங்களே இந்த வீடியோ பார்த்தா தெரியும் இந்த மீன் எப்படி கரை ஏற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பக்கம் வலிச்ச மீன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் தான் நம்ம கரை ஏற்றணும். நம்ம சுந்தரபுரா தான் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணியில் இறங்கி கரை ஏற்றினார். ரொம்ப அந்த சைடு செடியில் விடாதுங்க, அந்த பக்கம் செடி இப்படி ஏற்றுங்க. வாரம் போயிடுச்சா? சரி விட அப்படியே செடி உள்ள ஏற்றுட்டு வேணாம் பார்த்துறேன். அந்த வலையை போடுங்க அவர்கிட்ட. வலை மீனை பிடிக்கிறத விட அதை கரை ஏற்றுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் மக்கள். ஓ தாண்டிடுறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தானே? சைஸ் பெருசா? ஆமாம். ஸ்டிக்கே கையில் எடுத்துக்கிறவா? கொஞ்சம் நல்லா சைஸான மீன் தான் இது பாருங்க. நாலு கிலோ இருக்குங்களா? வரும். ஆமாம் எகிறு அது ஃபுல் ரீலே இழுத்துன்னு போயிடுச்சு மீன். முள் பாத்திரம் சிலம்பு தலை சைடு போட்டால் தான் உள்ளே சக்குன்னு போவோம். வால் பக்கம் போடக்கூடாது. நல்ல லாக்கா? வாயில் நல்ல லாக் காட்டு. அந்த லாக்கை காட்டு. பார்த்தீங்கன்னா எங்கே லாக் ஆகிரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாயில் கரெக்டாக லாக். டைட்டாக ஏறிச்சு. வெயில் சரியான வெயில் குமுறுதில்ல. அடைப்படி ஈத்து போகும்போது வெளியோ நான் சரி சும்மா வரலான்னு வந்தேன். எகிரவே இல்லை இந்த வாட்டி. இழுக்கவே இல்லைப்பா. சைடாக போயிடுறோம். இழுத்துட்டு போயிட்டு நின்று இருக்குது. அதனால இது எல்லோ கலரில் இருக்கும் லாஸ்ட்டாக முடியும் போது. நம்மளுக்கு ரெண்டாவது ஸ்ட்ரைக்கான மீன் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சைஸ் ரோகு மீன் தாங்க. முன்னாடி வந்துடுது மீன். ஆமாம் ஆமாம்.
இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் சைடில் லாக் ஆகி தான் மீன் மாட்டுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், வாயில் ஒரு முள் மாட்டி இருக்கும், இந்த பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு முள் மாட்டி டபுள் சைடு லாக் ஆகி தான் வந்தது. வாயிலையும் மாட்டியிருக்கு, மூக்கிலையா? மூக்கில் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க. அப்படியே இந்த மிஷினா லாக்கு பாருங்க எப்படி மாட்டிக்குது, மூக்குலையா? மூக்கில் மாட்டிருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபிஷ்ஷிங் வீடியோ, ஃபிஷ்ஷிங் ரிலேட்டட் 4 வீடியோ போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபிஷ்ஷிங் பிரதர் ட்ரிபிள்ஸ்னு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அது? 5000. நன்றி, தேங்க்யூ.